நிறைய நண்பர்களுக்கு வந்து இப்போ ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மெசேஜ் வந்தோடனே நிறைய பேர் வந்து பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வர்றது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதும் அவங்களுக்கும் வந்து தெரியணும். அதனால் இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்புரம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், நிறைய நண்பர்களுக்கு வந்து இப்போ ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கு, ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டாக இல்லையான்றது கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இந்த மெசேஜ் வந்தோடனே நிறைய பேர் வந்து பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. அந்த மாதிரி பயப்பட தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு ரீசன் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து இதுக்கு முன்னாடி 26 AS அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரும். இப்போ அதை வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு அதிகமாக ஸ்வைப் பண்ணியிருந்தால் வரும், அதே மாதிரி கேஷ் அதிகமாக விட்ரா பண்ணியிருந்தால் வரும், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கெயின்ஸ் வந்திருந்தால் வரும், பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தால் வரும், கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணியிருந்தால் வரும், அதிகமாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்கன்னா வரும், ஸ்கூல் ஃபீஸ் வந்து அதிகமாக கட்டியிருந்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க வந்து இந்த மாதிரி இவங்ககிட்டேருந்து இந்த அமௌண்ட் நான் வாங்கியிருக்கேன் இல்லை அது கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணும்போது அது நம்மளோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்க, ஆனால் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னா, பாஸ் நீ ஜிஎஸ்டியில் 50 லட்ச ரூபா காமிச்சிருக்க, ஆனால் இன்கம் டேக்ஸில் நீ ஏன் ஃபைல் பண்ணல அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். சரி, இப்போ நீங்கள் டவுட் இருக்கும், நான் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டேனே சார், மறுபடியும் ஏன் இது எனக்கு வருது அப்படின்னு. நான் வந்து இப்போ அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வர்றது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதும் அவங்களுக்கும் வந்து தெரியணும். அதனால் இது ஒரு காமன் மெசேஜாக. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் வந்து கேஷ் விட்ரா பண்ணியிருந்தாலும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வருது. ஆனால் 100% அது கரெக்டாக வருதான்னா வந்து 100% கரெக்டு கிடையாது. ஒரு 65 to 70% வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து அது கரெக்டாக. இப்போது ஒரு வேளை அது கரெக்டு அப்படின்னா நீ ஏன் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணலை அப்படின்ற கேள்வி வரும். சம்டைம்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணியிருப்போம், இல்லை வேறு ஹெட்டில் ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டலில் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனில் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும், எக்ஸ்பெக்டட் ஃபீட்பேக், அதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லை தப்பாக இல்லை டூப்ளிகேட்டாக இல்லை வந்து ஆல்ரெடி நான் வந்து இது காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது. ஸோ அது எது ரைட்டோ அதை வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு அது ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஆடிட்டரோ இல்லை யார் இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து கேட்கலாம். பட் இந்த மெசேஜ் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, December 31 தான் ஃபினான்ஷியல் இயர் 22-23 22-23 வருஷத்துக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான கடைசி டியூ டேட் வந்து 31 December. அதுக்கப்புறம் உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. இப்போ நிறைய நண்பர்கள் வந்து நான் வீசா கனடா போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் சார், 3 வருஷம் கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்களோ இல்லை ஒர்க் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு சேலரி இருக்கோ இல்லையோ, இன்கம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது நல்லது. சும்மா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வீட்டில் உட்காந்துப்பான், உங்களை டார்ச்சர் பண்ணுவான், இதெல்லாம் பழைய கதை. சரிங்களா? என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன வருமானம் இருக்குது, அது நீட்டாக டிக்ளேர் பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே உங்களுக்கு பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு லோன் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான். ஒரு வீசா ப்ராசஸ் பண்ணணுன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் கேட்பான். ஃபாரினுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் கேட்பான். US வீசா வேணும்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் கேட்பான். ஸோ பல விஷயங்களுக்கு வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் காப்பின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அதில் வந்து இன்கம் ப்ரூஃபாக யூஸ் ஆகும், அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் ஆகும். நீங்கள் வருஷம் உங்களோட அட்ரஸ் ஏதோ அப்டேட் பண்ணணுன்னா அது பண்ணிக்கலாம், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபாக வந்து உங்களுக்கு இருக்கும்.
சரிங்களா? அது உங்களுக்கு இன்கம் இருந்தால் அது இன்கம் ப்ரூஃபு, இல்லைன்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒரு வகையில் வந்து அது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மெசேஜ் இப்போ வந்திருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா 31 டிசம்பருக்குள்ளே அவன் டைம் என்ன கொடுத்துருக்கான்னா 1 ஜனவரி தான் வந்து டியூ டேட்ன்ற மாதிரி கொடுத்துருப்பான். பேசிக்கலி பார்த்தோன்னா 25 டிசம்பர் தான் எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வந்திருக்கு. அன்றைக்கி தான் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் மெசேஜ் வந்துருச்சு, ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க சார், பயமாக இருக்குது சார், பேனிக்காக இருக்குது, தூக்கமே வரல சார். எதுவுமே பயப்பட தேவையில்லைங்க. இட்ஸ் நத்திங், இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு வாரம் தான் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஜனவரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் அது ஜஸ்ட்டு ஹார்ட்லி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்மளே கூட ரிப்ளை பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்கம் கம்மியாக காமிச்சு ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எஸ்எஃப்டியில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்திருக்கு. அந்த இன்கம்மை நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது காமிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது நீங்கள் கரெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணி பே பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுனா, நீ வந்து இன்கம் வந்திருக்கு ஆனால் நீ ரிட்டர்னில் காமிக்கலை அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது. சார் நோட்டீஸ் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அகைன் ஐம் செல்லிங், இந்த நோட்டீஸ் வந்துச்சுன்னா ஆமாம் சார், சாரி சார், பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி போகும்போது தேவையில்லாத தலைவலியான அசஸ்மெண்ட்டு, பெனாலிட்டிஸ், ஆல் தோஸ் திங்ஸ் வில் கம். ஸோ இன்னும் 4 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபைல் பண்ண முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.